பரதன் புறப்பட்டார். என் தாப்பனாருக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், ஈமச்சடங்குகளை செய்கிறேன்னு புறப்பட்டவனை தடுத்தார் வசிஷ்டர். இல்லை பரதா, நீ செய்ய முடியாது. தசரதன் புறப்படும் போது கைகேயியை மனைவி அல்லள், பரதன் மகன் அல்லன் என்று துறந்து விட்டார். ஆகவே சத்ருகனன்தான் செய்ய முடியும் என்று ஒருபுறம் கூறினார். சட்டென்று பிடித்து கொண்டான் பரதன். அழகான பாட்டு. பூவில் நான்முகன் புதல்வ உரை செய் மன்னர் மற்ற எண்ணில் யாவரே இரவிதன் குலத்து எந்தை முந்தையோர் பிரதபூஷனை குறைய பேரிலேன் உரிய பேரிலேன் அரசு செய்யவோ ஆபதாயினேன். வசிஷ்டரே, நீர் பெரிய பிரம்மரிஷி, மாற்றி மாற்றி பேசுகிறீரே. ஒரு பக்கம் நான் தான் அரசேற்றுக் கொள்ள வேண்டும், நீ தான் புதல்வன்னு சொல்லுகிறீர். இன்னொரு பக்கம் ஈமச்சடங்குகளை செய்யக்கூடாது, உன்னை பிள்ளையில்லேன்னு தசரதர் விட்டுவிட்டார் என்கிறீர். பிறத பூஷணைக்கு உரிய பேரிலேன், பிள்ளையா பிறந்ததுக்குண்டான கர்மத்தை பண்ணக்கூடாதுங்கிறீர். அரசு செய்வதோ ஆவதாயினேன், ஆனால் அரசனா மட்டும் ஆகணும்னு சொல்றீரே, நியாயமா இருக்கா உங்களுடைய பேச்சு? என் வெல்லலாப சபா மத்தியே ஜகர்கேத புரோஹிதம். பெரிய சபைக்கு நடுவிலே விழுந்தான், அழுதான், புரண்டான். ஒன்றும் செய்ய இயலாது. ராமனை தான் கூட்டிக் கொண்டு வந்தாக வேண்டும். அனைவரும் புறப்பட்டார்கள். நீ பறையறிவித்து விடு சத்ருகனா, இனி இங்கு இருக்க முடியாது, மக்கள் எல்லாரும் புறப்படட்டும், காடு நோக்கி போவோம். அரசவையோருக்கு ஆனந்தம். சத்ருகனன் பறையறிவித்தது கேண்டு மக்களும் எழுந்தார்கள். நல்லவன் உரை செய்ய நம்பி கூறலும் அல்லலின் அழுங்கிய அன்பின் மாநகர் ஒல்லன இறைத்தலால் உயிரில் யாக்கை அச்சொல்லெனும் அமிழ்தினால் துளித்தது. எனவே ராமன் பொன்மொழி கவிக்கும், பறையறிவிக்கிறான், ராமன் பொன்முடி கவிக்கும். திரும்ப ராமன் வருவார், வந்து நீண்ட சொர்ண கிரீடத்தை சாத்தி கொள்ளுவார். பெரும் படை எழுந்தது. எழுந்தது பெரும் படை. 7 வேளையின் மொழிந்த பேர் ஊழியில் முழங்கி முந்தி எழ அழிந்தது கேக்கையன் மடந்தை ஆசை போய் கழிந்தது துயர் நெடுங்காதல் தூண்டவே எழுந்தது பெரும் படை. அதனுடைய பெரிய சம்பிரமத்தோட வாத்திய கோஷத்தோட படை எழுந்தது. அந்த சத்தத்தில் எது விழுந்தது? அழிந்தது கேக்கையன் மடந்தை ஆசை. கேக்கையனுடைய மடந்தை பொண்ணுதான் கைகை. அவ ஆசை அப்போதே பட்டு போயிட்டு. இனி யாருக்கும் அது நடக்காது. பண்ணின புரவி தேர் பகடு பண்டியும் புரவி ஆனைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலாட்படை அனைத்தும் புறப்பட்டது. நேர சிங்கிபேரபுரத்தை வந்து அடைந்தார்கள். கங்கை அவ்வளவு தூரத்திலேருந்து அயோத்தியானுடைய பெரிய சேனையே வருகிறது.